ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ரொம்பவே அருமையான கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இது லைட்டாக வதக்கி விடுங்க. இது கூட ஒரு 20 காணு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கூடவே ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்த சைஸில் ஒரு சின்ன துண்டு தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை துருவின தேங்காவாக இருந்தால் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக 2 பெரட்டு மட்டும் பெரட்டி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் நான் 5 சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாக்குள்ள சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் எல்லாமே சேர்த்தாச்சு. இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு ஜாரில் மாற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு, 2 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, இந்த மல்லி சட்னிக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனே இந்த நல்ல புசு புசுன்னு மல்லிப்பூ இட்லி தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கொத்தமல்லி சட்னி அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.